மதுராந்தகம் அருகே தெருநாயை துப்பாக்கியால் சுட முயற்சி செய்தபோது தவறுதலாக சிறுவன் மீது குண்டு பாய்ந்து படுகாயமடைந்தார். இந்த விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களோடு இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் இளங்கோவன். அவரிடம் கேட்கலாம். இளங்கோவன், தற்பொழுது அந்த சிறுவனுடைய நிலை என்ன? இந்த சம்பவத்தின் போது நடந்ததுதான் என்ன? விசாரணை தற்பொழுது எந்த நிலையில இருக்கு? நிச்சயமாக மதுராந்தகம் அருகே சுற்றித்திருந்த தெருநாயை நிறைக்கொருவ துப்பாக்கியால் சுட்டபொழுது தவறுதலாக குண்டு சிறுவன் மீது பாய்ந்ததில் அவர் காயமடைந்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள சித்தாமூர் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட விளாங்காடு கிராமத்தைச் சேர்ந்த முருகன் என்பவரின் மகன் 6ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவன் கோரலரசன் என்பவர். அவர் அதே பகுதியில் கடைக்கு நேற்று சென்று கொண்டிருந்த பொழுது அப்பகுதியில் சுற்றித் திரியும் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அருவருப்பான நிலையில் சுற்றி வந்த தெருநாயை சுடுவதற்கு வெங்கடேசன் என்பவர் சிறுக்கரணை கிராமத்தை சேர்ந்த நெறிக்குவர் சரத்குமார் என்பவரை அழைத்து வந்து அவர்கள் கொக்கு சூடு பயன்படுத்தும் துப்பாக்கியை கொண்டு தெருநாயை சுட்டு உள்ளனர். அப்பொழுது அந்த துப்பாக்கியில் இருந்து வெளிப்பட்ட ஈய குண்டுகள் தவறுதலாக அவ்வழியாக சென்ற பள்ளி மாணவன் குரலரசன் தலையில் பாய்ந்தது. இதனால் அவர் காயமடைந்தார். சிறுவனை அவர்களுடைய பெற்ற உடனடியாக செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இந்த துப்பாக்கி சூடு காரணமாக சித்தாமூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விளாங்காடு பகுதியை சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் நரிக்குவர் சரத்குமார் இருவரை கைது செய்துள்ளனர். இவர்கள் விலங்கை சுட்டதும் மற்றும் உரிய அனுமதி இல்லாமல் அங்கீகார அனுமதி இல்லாமல் வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பதாகவும் என 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். மாணவன் தற்பொழுது நல்ல நிலையில் உள்ள நேற்று இரவு வீடு திரும்பிவிட்டார் மருத்துவமனையில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.